கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மீண்டுமா இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையாக இன்றைக்கு பிலதெல்பியா சபையினுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். பிலதெல்பியா சபை ஆண்டவரால் எந்த குறையுமே சொல்லாத ஒரு சபை. 7 சபைகளில் இல்லையா, எந்த கமெண்ட்ஸும் கிடையாது, எந்த பிரச்சனையும் அந்த சபையில் இல்லை. எதனால் அந்த சபையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் சுமூகமாக ஆரோக்கியமாக இருந்தார்கள்? ஆண்டவரால் எந்த குறையும் சொல்லப்படாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? அந்த சர்ச் ரொம்ப சின்ன சர்ச், அதுதான் காரணமே. 7 சர்ச்சில் ரொம்ப சின்ன சர்ச் எதுதான்? பிலதெல்பியா சபை தான். பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லும் பொழுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். ஆகையினால இந்த சபை இருப்பதிலேயே பொருளாதாரத்திலும் அவ்வளவு பெரிய வலுவில்லாத ஒரு சபை, ஆட்கள் எண்ணிக்கையிலும் ஒரு வலுவில்லாத ஒரு சபை. இந்த சபைக்கு பல நல்ல காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருந்தார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே தியானித்தோம். இப்பொழுது 9வது வசனம், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இப்போ நாம் இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த ஊரில் ஒரு சினகாகும் இருந்திருக்கிறது. அவர்கள் தங்களை யூதர்கள் என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி வேதம் சொல்லும் பொழுது சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஏதோ ஒரு மோசமான ஒரு இன மக்கள் தங்களை யூதர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஜூயிஷ் சினகாகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இவர்களுக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது, மிகப்பெரிய போராட்டங்கள் வருகிறது. அந்த காலத்தில் நமக்கு தெரியும், 1ஆம் நூற்றாண்டிலே சபை யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு யூதர்கள் மூலமாக பிரச்சனை வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபைகளை துன்பப்படுத்தினவன் என்று சொல்லுகிறார். ஜப ஆலயங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களை உள்ளே வைத்து அவர் அடிக்கிறார், துன்புறுத்துகிறார் என்கிற விஷயத்தையும் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ முதல் சபைக்கு துன்பம் ஏற்பட்டது பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்கள் மூலமாக. அவர்கள் அறியாமையினால் அதை செய்தார்கள், தெரியாமல் அதை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொண்டவர்களை. இந்த சபைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களை நேசிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் மேசியா. யெகோவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர். இந்த ஆண்டவர் இவர்களை நேசிக்கிறார், இவர்கள் மேல் அன்பாயிருக்கிறார் என்கிற விஷயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், உன்னுடைய பாதத்திற்கு கீழாக அவர்களை கொண்டு வந்து போடுவேன் என்று சொல்லும் பொழுது, அவர்களுக்கு ஒரு ஒபீடியன்ஸாக உங்களை கொண்டு வந்து போடுவேன், அவர்களை கொண்டு வந்து வைப்பேன், அவர்களையும் இந்த சபையிலே கொண்டு வந்து நான் அங்கத்தினர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ இதில் என்ன புரிகிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சபைக்கு இவர்கள் மூலமாக வந்திருக்கிறது.
நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லும் பொழுது அது சபைக்கு ஆதரவாக இருக்குமா, சபைக்கு எதிராக இருக்குமா? கண்டிப்பாக சபைக்கு எதிராகத்தான் இருக்கும். ஆகினாலே இந்த சாத்தானுடைய கூட்டத்திலிருந்து சபைக்கு வருகிறதான் இந்த போராட்டம். இந்த மக்கள் அதை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக இருந்த ஒரு விஷயத்தை கர்த்தர் அழகாக இந்த கடிதத்தின் மூலமாக அட்ரஸ் பண்ணுகிறார். சாத்தானுடைய கூட்டத்தார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்களை இனிமேல் அவர்கள் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் உன்னோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுவார்கள் என்பது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆகினால திருச்சபை எப்பொழுதுமே பிசாசின் போராட்டத்திற்குள்ளதான் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் மேலே அன்பும் பற்றும் பாசமும் விசுவாசம் வைத்திருக்கும் பொழுது அந்த போராட்டங்கள், அந்த மக்களை கர்த்தர் நம்மண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருப்பார். ஆகினால தான் சுவிசேஷத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்களை நாம் ஒரு நாளும் அவர்களை விரோதிப்பது கிடையாது. அவர்களிடத்திலே அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? என்றாவது ஒரு நாள் வரும், அவர்களையும் ஆண்டவர் இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிறதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆகினால சுவிசேஷ விரோதிகளுக்காக நாம் போராடுவது சரியா என்று சொல்லி கேட்டால் என்னை பொறுத்தவரை அது சரியில்லை. சுவிசேஷ விரோதிகளுக்கு விரோதமாக நாம் நடவடிக்கைகளை எடுப்பது சரியா என்று சொல்லி கேட்டால் அதுவும் சரியில்லை. நாம் நம்முடைய போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் யுத்தங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்த பவுல் ஒரு நாளிலே சுவிசேஷகனாக மாறுகிறார், அப்போஸ்தலனாக மாறுகிறார். சபைகளுக்கு விரோதமாக போராடின பவுல் சபைகளை ஸ்தாபிக்கிறவராக ஆண்டவர் மாற்றுகிறார். சபைகளை அடித்து துன்பப்படுத்தின பவுல் சபைகளுக்கு நிருபங்களை எழுதி சபைகளை ஆற்றி தேற்றுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகினால நாம் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சுவிசேஷத்திற்கு ஒருவன் விரோதியாய் இருக்கிறான், சுவிசேஷம் சொல்ல ஒருவன் தடுக்கிறான், சபைகளுக்கு விரோதமாக ஒருவன் போராடுகிறான் என்று சொன்னால் நம்முடைய காரியமெல்லாம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். அப்பொழுது இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லுவதைப் போல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிவார்கள், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நமக்கு இந்த பொறுமை இருக்கிறதா, இந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதா என்பதை நாம் கேள்வி கேட்க பார்க்க வேண்டும். அப்ப இந்த வசனத்தை பாருங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் காப்பேன். இப்ப எத்தனை பேருக்கு புரிகிறது இந்த மக்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்று சொல்லி? இந்த உலகத்திலேயே மிகவும் கஷ்டமான ஒரு வேலை என்னன்னு சொன்னால் பொறுமையாக இருப்பது தான். பொறுத்து கொள்ளவே முடியாது நம்மால். அட கொஞ்சம் பொறுங்கப்பா சொன்ன எப்படி பொறுக்கிறது, எதனால் பொறுப்பது, எவ்வளோ நாள் பொறுப்பது, அதுதான் நமக்கு இப்போ பிரச்சனையே. எப்படி பொறுப்பது, எவ்வளோ நாள் பொறுப்பது, நான் மட்டுமே ஏன் பொறுத்து போக வேண்டும்? மக்களுக்கு அந்த பொறுமை என்ன ஆகுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வர வர மக்களிடத்தில் இந்த பொறுமை குறைந்து கொண்டே வருகிறது. பழமொழி இருக்கிறது, கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்கிறாங்க. கடலினுடைய ஆழம் எவ்வளோ, கடலினுடைய அகலம் எவ்வளவு, கடலில் என்ன இருக்கிறது, இதுவரை மனிதன் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய பொறுமையை சொல்லும் பொழுது கடலை விட பெரியது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொரு பழமொழி கூட இருக்கிறது, பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் தேவன் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே காரியங்களை முடித்தாகணும், உடனே அவனை போய் ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம
அவனை உடனே கேட்டுறணும். இதெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது பிரதர். அதெல்லாம் உடனே அவனுக்கு கேட்டு அவனை ரெடி பண்ணிடணும், அவனை உதச்சி துவைச்சிடணும். அதெல்லாம் எப்படி முடியும்? ஐயோ கொஞ்சம் பொறுங்க. அந்த காலத்தில் பிரச்சனைகள் இருந்ததற்கும் இந்த காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அது தானாக முடிஞ்சிடும். ஆனால் இப்போ முடியறதே கிடையாது. அது 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி இப்படியே மல்டிப்ளை ஆகி தான் போயிட்டு இருக்கே தவிர பிரச்சனை முடிவுக்கு வர்றது இல்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? யாரோடாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை எப்பொழுது பார்க்குறோமோ அப்போ தான் நம்ம கேட்க முடியும். அது லெட்டர் போட்டும் கேட்க முடியாது இல்லையா? அதை எவ்வளோ நேரம் லெட்டரில் எழுதிட்டு இருப்பீங்க? லெட்டர் என்ன ஆரம்பிப்பீங்க? எப்பொழுதுமே நமக்கு லெட்டர் எழுதுகிற பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒன்று கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு லெட்டர் எழுதுவோம், அனுப்புனர் பெறுநர் பொருள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நம்ம மனு கொடுக்குறதுக்கு லெட்டர் எழுதுவோம். இல்லாவிட்டால் லெட்டர் எழுதும் பொழுது லீவ் லெட்டர் எழுதுவோம். லீவ் லெட்டர் எழுதுறது தான் மெயின் நமக்கு. அப்படி இல்லை மற்றவங்களுக்கு லெட்டர் எழுதும் பொழுது நான் இங்கு நலமுடன் இருக்கிறேன், நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள், உங்கள் நலத்தை அறிய ஆவல் எழுதுவோம். நம்ம இப்படி லெட்டர் எழுத முடியுமா? நான் இங்கு கோபமுடன் இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய், என்னுடைய கோபம் உண்மையில் பற்றி எறிய போகுதுங்கிற லெட்டர் என்னைக்காவது நம்ம எழுதிட முடியுமா? ஆகினாலும் இது லெட்டரை போட்டு கேட்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஃபோன் இல்லை. நம்ம தான் இப்போ உடனே மிட் நைட் 2 மணிலாம் உடனே டிங் 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 டிங்னு அடி. ஏய் நீ என்ன சொன்ன, வேலை முடிஞ்சு போச்சு. அது 2 மணி 3 மணி எதுவுமே கிடையவே கிடையாது, உடனே அடிக்க வேண்டியது. என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? ஃபோனில் போகும் பாருங்க சண்டை விடிய விடிய. ஃபோனில் சண்டை போடுற ஆள் இல்லையா விடிய விடிய? அது எப்படி இருக்காமல் இருப்பாங்க? கண்டிப்பாக இருக்கிறாங்க. நமக்கு தெரியுமா? நமக்கே தெரியும். சில சமயம் நம்மளே கூட போட்டிருப்போம் இல்லையா? அதனால உடனே 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 காரியங்களை முடிக்க வேண்டும், கேட்டறணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து சமுதாயத்திற்குள்ளே இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. ஒன்றும் கிடையாது, அன்னைக்கெல்லாம் மீடியா அவ்வளோ கிடையாது. இன்னைக்கெல்லாம் என்ன நியூஸ் நடந்ததோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30 மணிக்கு மாநில செய்திகள் வரும், 6:45க்கு ஆகாசவாணி செய்தி வரும். அதோடு சேர்ந்து அதுக்கப்புறம் எப்போ வரும்னு சொன்னால் மதியானம் 1 மணிக்கு வரும். அதை யாரும் பெருசாக கேட்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற வயசான தூக்கம் வராத ஆள் உட்காந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்க 1 மணிக்கு. அப்புறமெல்லாம் எப்போ நியூஸ் கேட்பாங்கன்னு சொன்னால் சாயந்தரம் 6:30 மணிக்கு திரும்பவுமாக மாநில செய்திகள், 6:45க்கு ஆகாசவாணி செய்திகள். அதோடு முடிஞ்சுதுங்க. இப்போ டிவியை போட்டால் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் 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 நியூஸ்ன்னு சொல்லி மனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு இங்கே கொண்டு வந்து மனுஷனை டென்ஷன் பண்ணி விட்டுருவானுங்க. மீடியா அந்த விஷயங்களை ஒரு விஷயத்தை பெருசாக்குறது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனை, ஒரு இடத்துல வர்ற நோய் மீடியா சொல்லாமல் இருந்துச்சோன்னு இன்னொரு இடத்துக்கு வரவே வராது, இன்னொரு ஆளுக்கும் வரவே வராது. அது பாட்டுக்கு அவனையே வரும், அங்கேயே முடிஞ்சிடும். அது இன்னொரு ஆளை தாக்கவே தாக்காது. அது எங்கேயோ வந்ததை இவன் இங்கே கொண்டு வந்து போட்டு காமிச்சு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு காமிச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட போகிறதுக்கே பயந்து அங்கேருந்து நமக்கு வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா மீடியா தான். இப்போ நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நமக்கு பொறுமை இப்பொழுது இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், நாம் உடனடியாக காரியங்களை முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகினால நியூஸ் பார்க்கறது, உடனே மீடியா வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோதான் இமெயில் வந்துடுது. இமெயிலை விட இப்போ இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் மிகப்பெரிய போராட்டத்துக்கும் காரணம் இன்றைக்கி நம்பர் 1 பிரச்சனை என்னென்னா வாட்ஸ்அப் தான். அதில் வந்து நீங்கள் வந்து அதில் இல்லாதே கிடையாது. அதில் பணம் அனுப்புகிறாங்க, பணம் வாங்கிக்கிறாங்க, அதற்கப்புறம் வீடியோ அனுப்புகிறாங்க, ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருந்தால் கூப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வெளிநாடும் கிடையாது, உள்நாடும் கிடையாது, பக்கத்து வீடு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜப்பான், அமெரிக்கா, துபாய் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏதோ அடுத்த ஒரு தெருவில் இருக்கிற மாதிரியோ அல்லது அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே அடித்த வீடியோ கால், உடனே பார்த்தா இங்கே இருக்கிறான், உன் வேலை முடிஞ்சு போச்சு. பொறுமை சுத்தமாக போயிடுச்சு. மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லணும், இன்னைக்கு அவங்கள கேட்கணும். இல்லைப்பா நாளைக்கு கேளுங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கு நீங்கள் பேசுகிறத விட நாளைக்கு பேசுனீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி சுமூகமாக முடிஞ்சிடும். அதே 2 நாள் கழிச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் போயிடுது, முடிஞ்சு போச்சு கதை. ஆகினால கொஞ்சம் பொறுமை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை பாருங்க, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களை சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்துவார்கள். சிலரை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது எதிர்காலத்தை குறிக்கிறது. இன்னைக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லல, கொடுப்பேன். அப்ப நீ என்ன பண்ணணும்?
பொறுமையாக இருக்கணும். அவர்கள் உன்னுடைய பாதத்திற்கு கீழே வரும் வரை நீ பொறுமையாய் இருக்க வேண்டும். அதனால் தான் கர்த்தர் சொல்கிறார், பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்கள், இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதில் அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், சாத்தானுடைய கூட்டத்தார் உன் காலில் வந்து பணிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் நான் உன்மேல் அன்பாய் இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன். அது மட்டுமல்ல, வரப்போகிற சோதனை காலத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன், காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலம். அது பூமியில பெரிய சோதனை காலம் வரும், எல்லார் மேலேயும் வரும். ஆனால் உண்மையில என்ன செய்யாது, வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த வசனத்தை நாம் அடுத்தது பார்க்கலாம். 12வது வசனத்தை பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இந்த சபையை குறித்து நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? பிலதெல்பியா நகரத்தினுடைய ஹிஸ்டரி நான் சொன்னேன். பிலதெல்பியா நகரத்திற்குள்ள நீங்கள் போனால் என்ன இருக்கும்? தூண்களாக இருக்கும். அந்த தூண்ல என்ன எழுதப்பட்டிருக்கும்? தூண்ல என்ன எழுதப்பட்டிருக்கும்? யாரெல்லாம் ராஜாவினால் கனப்படுத்தப்பட்டார்களோ அவர்களுடைய பெயர்கள், எந்த ராஜாவினால் கனப்படுத்தப்பட்டார்கள் என்கிற பெயர்கள் அந்த தூண்ல எழுதப்பட்டிருக்கும். அப்ப நீங்க போகும் பொழுது சாலையினுடைய இருபுறங்களிலும் இருக்கிற தூண்களிலே என்ன படிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நகரத்திலே கனப்படுத்தப்பட்ட நபர்களுடைய பெயர்களை படிப்பீர்கள். அடுத்தது எந்த ராஜாவினால் அவர் கனப்படுத்தப்பட்டார் என்கிற பெயர்களையும் படிப்பீர்கள். இது சர்ச்சில் இல்லை, நான் சொல்றது நகரத்தில், சிட்டியில இருக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இது எப்படி அந்த விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நமக்கு இது புரியாது, ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்குமா, புரிஞ்சிருக்காதா? ஏன்னா அந்த பட்டணத்தில் இருக்கிற தூண்கள், தூணாக்குவேன். ஏன் அவர்களுடைய பெயர்களை தூண்ல எழுதி வச்சிருந்தாங்க? ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கலாம்ல, ஒரு செவற்றில் எழுதி வைத்திருக்கலாம்ல. ஏன் ஒரு தூணை செய்து அந்த தூண் மேலே அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது என்றால், இந்த நகரத்திற்கு, இந்த நகரத்தினுடைய காரியங்களுக்கு இவர்கள் தூணாக விளங்கினவர்கள். ஆகினால்தான் அவர்களுடைய பெயர்கள் தூண்களில் எழுதப்பட்டது. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்திற்கு தூணாக இருப்பார்கள், சபைக்கு தூணாக இருப்பார்கள், சமுதாயத்திற்கு தூணாக இருப்பார்கள், ஒரு நகரத்திற்கு தூணாக இருப்பார்கள். அப்படின்னா அவர்கள் மூலமாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் பலவற்றை தாங்கி பிடிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறீர்களோ அவர்களை தூணாக்குவேன். அந்த தூணில் நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அடுத்தது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகி என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த தூண்லையும் 3 விஷயம் தான் எழுதியிருக்கும். இவர்கள் எதற்காக கனப்படுத்தப்பட்டார்கள், கனப்படுத்தப்பட்டவர்களுடைய இவர்களுடைய பெயர் என்ன, இவர்கள் யாரால் கனப்படுத்தப்பட்டார்கள். அப்போ அவனுக்கு இந்த 3 விஷயம் அங்கே தூணில் என்ன விஷயம் எழுதி, எத்தனை விஷயம் எழுதியிருக்கும்? 3 விஷயம் எழுதியிருக்கும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 விஷயத்தை சொல்லுகிறார். என் தேவனுடைய நாமத்தை எழுதுவேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகி என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தை எழுதுவேன். அடுத்தது என்னுடைய புதிய நாமத்தையும் என்ன செய்வேன், அவன் மேல் எழுதுவேன். இப்ப யாரை ஆண்டவர் தூணாக மாற்றுகிறார் என்று சொன்னால், சபையில ஜெயம் கொள்ளுகிற நபரையே ஆண்டவர் தூணாக மாற்றி விடுகிறார். அவன் மேலேயே ஆண்டவர் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கரெக்டா? ஓகே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கிரீடத்தை கழட்டி வைக்காதப்பா, கிரீடத்தை போட்டுக்கோங்கிறார் ஆண்டவர். உனக்குள்ள கிரீடத்தை என்ன செய்து கொள், போட்டுக்கொள். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஒரு அற்புதமான விஷயம். கவனிங்கள். பிலடெல்பியா என்கிற பெயரினுடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா என்ன சொன்ன நான்? பிரதர்லி லவ், சகோதர அன்பு என்பது அதனுடைய பொருள். இன்றைக்கு அந்த பட்டணத்தினுடைய பெயர் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அலாசேயிர் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அலாசேயிர் என்கிற பெயருக்கு என்ன பொருள்? பிலடெல்பியா என்றால் சகோதர அன்பு. அலாசேயிர் என்பதனுடைய பொருள் என்ன? அல்லாவின் நகரம் என்பது அதனுடைய பொருள். ஒன்றை கவனிங்கள். 7 சபைகள் மட்டும் இல்லை, மற்ற துருக்கியில் இருந்த மற்ற எல்லா சபைகள், இன்னும் ஆப்பிரிக்காவில் இருந்த பல சபைகள் இஸ்லாமியர்களால் ஸ்வர்ட், கத்தியின் மூலமாக மிரட்டப்பட்டு அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டார்கள். அது நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா? பிறப்பால் ஒருவனும் இஸ்லாமியன் இல்லை. இவர்கள் பயமுறுத்தி இவர்களை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றினார்கள். எப்படி? கொன்று விடுவோம், மதத்திற்கு மாறு என்று சொல்லி மாற்றப்பட்டார்கள். இந்த 7 சபை இருக்குல்ல, இந்த 7 சபைகளில் 6 சபைகளில் இருக்கிற நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடங்கள்லாம் நிறைய இடத்துல சபைகளே கிடையாது. எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் எந்த சபையில் எந்த குறையும் கண்டுபிடிக்கலையோ அந்த பட்டணத்தினுடைய பெயரை கூட சகோதர அன்பு என்று இருந்த பட்டணத்தினுடைய பெயரை அல்லாவின் நகரம் என்று சொல்லி மாற்ற முடிந்த அவனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த சபை ஒன்றுமே பண்ண முடியல. 2000 வருஷமாக இன்றைக்கு அந்த சபை இருக்குது. எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன? சென்ட் ஜான் சர்ச். அந்த சர்ச்சு இன்னைக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு இங்கே சென்ட் ஜீன் சர்ச்னு சொல்லி லொக்கேஷன் போட்டிங்கன்னா உனக்கு டைரக்ஷன் காமிக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் சர்ச்சுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்கார்றவங்க எங்கள் சபைக்கும் ஆண்டவர் எழுதின லெட்டர்னு சொல்லி படித்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா? ஆனால் அந்த பாக்கியம் எபேசுக்கு இல்லை. அந்த பாக்கியம் தெசலோனிக்கா இருக்கு இல்லை, கொருந்திக்கு கிடையாது, சர்தைக்கு எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு சபைக்கு இருக்கிறது. நான் இந்த சர்ச்சை பற்றி ஃபேஸ்புக்கில் இந்த சர்ச் இருக்கான்னு பார்த்தேன். நான் இந்த சர்ச் ஃபேஸ்புக்கில் இருக்குது. நான் ஒரு சேட் மெசேஜ் கூட அனுப்பினேன். உடனே சேட்டுக்கு பதில் போட்டாங்க. நான் கேட்டிருக்கேன், வாட் டைம் ஒர்ஷிப் சர்வீஸ் இன் திஸ் சர்ச்? இந்த சர்ச்சில் எத்தனை மணிக்கு ஒர்ஷிப் நடக்குதுன்னு கேட்டிருக்கேன். எத்தனை மணிக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு போகலாம். போயிட்டு பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால்ங்கிற வசனத்தை அவங்கிறது நீ யோசிச்சு பாருங்க. அந்த சர்ச்சில் போய் உட்காந்து வாட்சா எப்படி இருந்திருக்கும் அந்த லெட்டரை? 2000 வருடமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடி வந்த மக்களுடைய சபைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ சின்ன சபையாக இருந்தும் அப்படின்னு சொன்னார்ல, இன்றைக்கு வரைக்கும் அந்த சபை இருக்கிறது. அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். எந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறார்கள்? அல்லாவின் நகரம் என்று பெயர் மாற்றப்பட்டும் கூட இவனை ஒன்றும் மாற்ற முடியவில்லை. அரசாங்கங்கள் அதை பண்ணுகிறது, இதை பண்ணுகிறது, இதை பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் நாம் தேவனுக்குள்ள உறுதியாகவும் விசுவாசமாயும் இருப்போம் என்று சொன்னால், இந்த சர்ச்சு மார்க்கெட் பிளேஸில் மத்தியில் நடுவில் மிடில் இருக்குதுங்க. இந்த சர்ச்சு ரொம்ப சின்ன சர்ச். இன்றைக்கும் பார்க்கிங் வசதி இல்லைங்கிறாங்க. போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, பார்க்கிங் எல்லாம் கிடையாது, ரொம்ப தூரத்தில் நிறுத்திட்டு தான் நடந்தான் போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள் போகலாமா இந்த சர்ச்சுக்கு? 565 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த சர்ச்சுக்கு ஃபேஸ்புக்கில், உலகம் முழுவதும். ஆனால் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் பிலதெல்பியா சபையினுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்கிற அந்த விஷயம் அங்கே வாசிக்கப்படுகிற ஒரு சபையாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் எல்லாம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 2000 ஆண்டுகளாக இருந்த இந்த சபை கிறிஸ்து வரும் வரை இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபைகள் எல்லாம் கிறிஸ்து வரும் வரை இருக்கக்கூடிய சபைகளாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
இதை படிக்கும் பொழுதும் இதை கேட்கும் பொழுதும் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுதும் நமக்கு எவ்வளோ ஒரு என்கரேஜிங்காக இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படியும் இருக்கா அப்படின்னு சொல்லி. இருக்க முடியும். ஆண்டவரால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அடையாளம் தெரியாத நபர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் நம் மூலமாக சந்ததிகளை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதையும் உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, ஹோல்டான் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, தகப்பனை கர்த்தாவே, எவ்வளோ பெரிய போராட்டத்தின் மத்தியில் அந்த சபை இன்றைக்கும் ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். சகோதர அன்பிலே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்கிற வசனத்திற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிற ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொறுமையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல காரியங்களில் நாங்கள் பொறுமையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, தகப்பனே, விட்டு கொடுக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. சகிப்புத்தன்மையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல காரியங்களை எங்களால் சகிக்கவே முடியவில்லை. எங்களுடைய பிள்ளைகளை சகிக்க முடியவில்லை, எங்களுடைய பெற்றோரை சகிக்க முடியவில்லை, எங்களுடைய சபை மக்களை சகிக்க முடியவில்லை, எங்களுடைய உறவினர்களை சகிக்க முடியவில்லை, எங்களுடைய சமுதாயத்தை சகிக்க முடியவில்லை, எங்களுடைய அண்டை ஏலகத்தாரை சகிக்க முடியவில்லை. எத்தனையோ காரியங்களில் எங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. கர்த்தாவே, சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை எங்களால் சகிக்க முடியவில்லை. ஆண்டவரே, தகப்பனே, யூதர்களாயிருந்தும் யூதரல்லாத சாத்தானுடைய கூட்டத்தார் என்று சொல்லுகிறவர்களால் உனக்கு பிரச்சனை விடு, அவர்களை உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன். அவர்கள் பொறுமையாயிருந்தார்கள், கொடுத்தீர். இன்றைக்கும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிறேன். எங்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஷலோம். காட் bless you. அடுத்த வாரம் லவோதிக்கேயா சபையை குறித்து தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருப்பாரா.